கடந்த வாரத்தில் கொஞ்சம் ஒரு முன்னுரையாக ஆரம்பித்தோம். வி ஸ்டார்டட் வித் அன் இன்ட்ரடக்ஷன். இந்த நாளில் இன்னும் கொஞ்சம் தேவ ராஜ்யத்தின் முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிங்டம், இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். A kingdom is a country and a government. ஒரு ராஜ்யம் என்பது ஒரு தேசமாகவும் அரசாங்கமாகவும் இருக்குது. A kingdom is a governing authority that has dominion over a territory. ஒரு பிராந்தியத்தின் மேல் அல்லது ஒரு நாட்டின் ஜியாகிரபிக்கா இருக்கிற ஒரு நாட்டின் மேலே ஒரு ராஜ்யத்துக்கு அதை அரசாள அந்த ராஜ்யத்துக்கு அதிகாரம். அதனால இயேசு கிறிஸ்துவின் சிந்தையையும் பிதாவின் திட்டத்தையும் நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் ராஜ்யம் என்றால் என்ன என்பதை குறித்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். To understand the mind of Jesus and the plan of God, you have to understand what the kingdom is all about. அதனால இன்றைக்கு குறிப்பாக இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு சில முக்கியமான கருத்துக்கள், ஐடியாஸ் நம்ம எப்பொழுதும் மனதில் வைக்க, நம்ம வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையிலும் இன்றைக்கு முடிகிற நேரத்தில் நம்ம ஒரு சில ப்ராக்டிக்கலான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள், கவலைகளை குறித்து ராஜ்யம் என்ன சொல்லுகிறது என்று. அதனால் இது ஏதோ இறையியல் கிடையாது. நான் இறையியல் படித்ததும் கிடையாது, எனக்கு இறையியலில் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை ப்ராக்டிக்கலாக பாதிக்க வேண்டும், தாக்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை மாற்ற வேண்டும். அதற்காக தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் உலகத்தை சிருஷ்டித்த போது அவர் செய்த முதல் ஆக்சுவலா ஒரிஜினலாக ஆதியிலே மனுஷனுக்கென்று கொடுத்த முதல் கிஃப்ட், மிகவும் முக்கியமான ஒரு கிஃப்ட் பூமிக்கு வந்தது. ஒரு மதம் அல்ல, ஒரு ராஜ்யம். Kingdom is the most important gift God sent to the earth. இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது இந்த ராஜ்யம் என்பதை தான் தேவன் முதலாக முக்கியமான ஒரு ஈவாக கொடுத்தார். இட் வாஸ் நாட் அ ரிலிஜன், இட் வாஸ் அ கிங்டம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இந்த கிங்டம் என்றால் இந்த ரிலிஜன் ஏன் கிடையாது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். That's the first thing. தேவன் உலகத்தை சிருஷ்டித்த போது ஒரு ராஜ்யத்தை இங்கே அவருடைய ஈவாக, அவருடைய கிஃப்டாக அனுப்பார். ரெண்டாவது நாம் அதிகமாய் மனதில் வைக்க வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த செய்திகளில் மிகவும் மிகவும் மேன்மையான செய்தி, முக்கியமான செய்தி எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. That was the only message he preached actually. அவர் பிரசங்கித்தது அந்த ஒரே செய்தியை தான் என்று நம்ம பார்க்க போறோம். He preached the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தான் அவர் பிரசங்கித்தார் என்று நம்ம வசனத்திலே பார்க்க போறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம சபைகளிலே புத்தகங்கள்ல பார்க்கும்போது நிறைய காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த ராஜ்யத்தை குறித்து தான் அவர் போதித்தார் என்பது யோசிக்கும் போது நம்ம ஏன் அதெல்லாம் கேட்கறது இல்லைன்னு நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு தனி நபர்களாக நம்ம வாழ்க்கை பாதையில போய் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற வேண்டும், சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று போய் கொண்டிருக்கும் போது, மூன்றாவதாக நீங்களும் நானும் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மனுகுலத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மிகவும் அதிகமான ஒரு தேவையாயிருக்கிறது ராஜ்யம். அப்படி என்றால் ஒரு மனுஷனுக்கு ஒரு புது ராஜ்யம் தேவை, ஒரு புது கவர்மெண்ட், புது அரசாங்கம் தேவை. இந்த வருஷத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த வருஷத்துல உலக சரித்திரத்திலேயே அதிகமான தேர்தல்கள் நடக்குதுன்னு சொல்லி. உலகத்துல 40 நாடுகளோ நம்ம பெரிய பெரிய நாடுகள், அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, பெரிய பெரிய நாடுகள்ல இந்த வருஷத்துல பொது தேர்தல் நடக்குது என்று சொல்லியிருப்பாங்க. அதாவது புது கவர்மெண்ட்டை பல நாடுகள் கண்ட்ரில செலக்ட் பண்றாங்க. யூகேல கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன். இப்படி உலகம் பூரா பெரிய நாடுகள் எங்கெல்லாம்
எலெக்ஷன் நடக்கணுமோ, டெமோக்ரஸி இருக்கோ அங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மனுஷனுக்கு ஒரு புதிய அரசாங்கம், புதிய ராஜ்யம் மிகவும் தேவை. அதையும் நம்ம புரிந்து கொள்வோம் வருகிற நாட்களில். 4வதான ஒரு முக்கியமான பாயிண்ட், தி மோஸ்ட் ஸ்டேபிள் கிங்டம் ஆன் எர்த் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். இந்த பூமியிலே நிலையான ஒரு ராஜ்யம் என்றால் அது தேவனுடைய ராஜ்யம். வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா வேற அரசாங்கங்களை பல விதமான எதிர்ப்புகள் இருக்குது, அந்நிய எதிர்ப்புகள், உள்ளே இருக்கிற எதிர்ப்புகள், எதிர்க்கட்சிகள், தேர்தல்கள் இதெல்லாம் இருக்குது. அதுபோல வேறு யாரும் எவரும் எந்த ஒரு குரூப்பும் எந்த ஒரு தேசமும் தேவனுடைய ராஜ்யத்தை பயமுறுத்த முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் மிகவும் நிலையானது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தோடு நீங்களும் நானும் நம்மை இணைத்துக் கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். ஜீசஸ் வாஸ் anchored in the government of heaven. பரலோகத்தின் அரசாங்கத்தோடு தன்னை இணைத்திருந்தார். ஒரு உதாரணத்துக்கு பார்க்க போறோம். எல்லாரும் யோவான் 18க்கு திருப்பிக்கங்க. அங்கே அந்த யோவான் 8 இப்போ நான் வழக்கமாக வாசிச்சுட்டு வரும்போது 3-4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய சாதாரண அந்த தினந்தோறும் இருக்கிற பைபிள் ஸ்டடியில் அந்த அந்த சாப்டர் படிச்சுப்போ, அந்த அதிகாரத்தை படிச்சுப்போ எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. பிலாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு ஆண்டவர். சிலுவைக்கு போக வேண்டிய நேரம், சிலுவை இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆனால் அந்த அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம், 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 ராஜான்னு எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் எ சாப்டர் ஃபுல் ஆஃப் த வேர்ட் கிங்டம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் இங்கிலீஷில் போட்டிருக்கேன். ஜீசஸ் ரிப்ளைட், மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், nor does it have its origin in this world. அதற்கு இயேசு பிலாத்துக்கிட்ட சொன்னார், எனது ராஜ்யம் இவ்வுலகத்தை சார்ந்தது அல்ல, அது இந்த உலகத்தில் தோன்றியதும் அல்ல. If my kingdom were of this world, my servants would be fighting hard to keep me from being handed over to the Jews. But as it is, my kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தால் என் ஊழியர்கள் என்னை யூதர்களிடம் ஒப்படையாமல் இருக்க போர் செய்வார்கள். ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்லன்னு சொன்னார். So Pilate said to him, then you are a king? Jesus answered, you say correctly that I am a king. This is why I was born, and for this I have come into the world to testify to the truth. பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீங்கள் ஒரு ராஜாவா என்று கேட்டார். அதற்கு இயேசு, நான் ஒரு ராஜா என்று நீங்கள் சரியாக சொல்லுகிறீர்கள். இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே சத்தியத்திற்கு சாட்சியாக உலகத்திற்கு வந்துள்ளேன். சத்தியத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் சத்தியத்தின் நண்பராகவும் சத்தியத்துக்கு சொந்தமாகவும் என் சத்தத்தை கவனமாக கேட்கிறார்கள் என்று சொன்னார். அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் ராஜான்னு நீங்க சரியா சொல்றீங்க, ஆனா அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா ஒன்று சொல்றாரு. இதற்காகவே நான் பிறந்தேன், நான் ராஜா என்று நீங்க எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஒரு சத்தியத்துக்கு சாட்சியாக தான் உலகத்துக்கு வந்துள்ளேன். இது கடைசியில அவர் எவ்வளவு தெளிவாக அறிக்கை செய்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில, கோர சிலுவையை அவர் கண்களுக்கு முன்பாக அவருக்கு தெரியுது. ஆனாலும் சொல்றாரு அவர், ஆமா, எஸ், ஐ ஆம் த கிங், நான் ராஜா தான், இதற்காக தான் நான் பிறந்தேன். ஐ ஹவ் கம் இன் டு த வேர்ல்ட், இதற்காக இந்த உலகத்துல வந்தேன். எதுக்காக? என்னுடைய ராஜ்யத்தை திரும்ப ஸ்தாபிக்கவே வந்திருக்கிறேன். அண்ட் டு டெஸ்டிஃபை டு த ட்ரூத், இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க. என்னன்னா மனுகுலத்துக்கு தேவராஜ்யம் திரும்ப வந்திருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்கறவங்க எல்லாம் கவனமா கேட்கறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். நான் ராஜாவா இருக்கிறதுனால என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யம் இல்லை. இப்படி இருந்திருந்தா என்னுடைய ஆட்கள்லாம் எனக்காக சண்டை போட்டிருப்பாங்க, போர் செய்திருப்பாங்க. பேதுருக்கிட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கத்தி எடுக்காத உள்ள வையின். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணா, இயேசு கிறிஸ்து சொன்னாரு கெத்செமனே தோட்டத்துல, அதெல்லாம் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய ராஜ்யத்திற்காக போராடுபவர்கள் மனுஷர்கள் கிடையாது. அவர் சொன்னார், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணி எங்க அப்பாட்ட சொன்னேன். அங்கேருந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்து போராடுவாங்க. தூதர்கள்
பின்னாடி கற்றுக்கொள்ள போகிறோம். அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்காக போராடுகிறவர்கள். ஆமென். அடுத்ததாக இன்னொரு இப்ப 4 காரியம் இந்த ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கிறோம். முதலாவது கற்றுக்கொண்டது தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்த பெரிய ஈவு அவருடைய ராஜ்யம். 2வது இயேசு கிறிஸ்து சொன்ன பெரிய செய்தி ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. 3வது நம்ம எல்லா மனுகுலத்துக்கு எல்லாருக்கும், இஸ்ராயேலுக்கு மட்டும் இல்லை, மனுகுலத்துக்கு எல்லாருக்கும் அந்த ராஜ்யம் வேணும், ஒரு புது அரசாங்கம் வேணும். 4வதாக தேவனுடைய ராஜ்யம்தான் உலகத்துல மிகவும் ஸ்திரமான, ஸ்ட்ராங்கான, அசைவில்லாத ராஜ்யம். இந்த அசைவில்லாத ராஜ்யம்னே இந்த வசனம் இருக்கு. 5வதாக மிகவும் நல்ல கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நம்மை சுற்றி இருக்கிற வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில யதார்த்தமாக, பிராக்டிக்கலாக தேவனுடைய ஆவிக்குரிய தாக்கம் இருப்பதே தேவனுடைய ராஜ்யம். ஏதோ தேவனுடைய ராஜ்யம்னா நம்ம எல்லாம் மரிச்ச பிறகு எங்கேயோ போய் பரலோகத்துல ஆளுகை செய்வதில்லை. தேவனுடைய ராஜ்யம் என்பது இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல, என்னுடைய இதயத்துல, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய வேலையின் வாழ்க்கையில, என்னுடைய சமுதாய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நான் இருக்கிற நகரத்திலே, தேசத்துல தேவனுடைய ஆவிக்குரிய தாக்கம், ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட், பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட், ரொம்ப ஒரு எல்லாரும் தொடுகிறபடி இருக்கிற அந்த தேவனுடைய ஆவிக்குரிய தாக்கமே தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் உலகத்துல நடந்த வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும் என்ன பிராக்டிக்கலா இருந்துச்சு. அவர் சொன்னார், நீ யோவான் ஸ்நானம் கேட்டா, நீங்க தான் வர்ற மேசியான்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜா என்ற ஒரு அர்த்தத்தோட இருக்கிற வார்த்தை அது. கிறிஸ்துனாலும் அதே அர்த்தம் தான். நீங்க தான் வருகிறவரா இன்னும் வரப்போறாருன்னு கேட்டப்ப போய் சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு. குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இதெல்லாம் வரிசை சொன்னார். இது என்னன்னா, தேவராஜ்யம் வந்தால் பிராக்டிக்கலால வாழ்க்கையில, அன்றாட யதார்த்தமான வாழ்க்கையில தேவனுடைய ஆவிக்குரிய தாக்கம் இருக்கும். இத எழுதிக்கிங்க. பிராக்டிக்கல் என்கிற வார்த்தை யதார்த்தமான ஒரு விதத்துல தாக்கம் இருக்கும். அப்படின்னா இது ஏதோ ஒரு ரிலிஜன் கீப்ஸ் காட் அஸ் அ தியரி. மதம் என்பது தேவனை ஒரு தியரிக்கு என்ன சொல்லலாம், அது ஏட்டு சொரக்கான்னு வச்சுக்கலாம். புக்ல மாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் மதம். ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கும், எல்லாமே எழுத்தோட விட்டுறான். எழுத்து கொள்ளும் ஆவிய உயிர்ப்பிக்குன்னு சொன்னார். The religion does not provide a Monday or a Tuesday God. It only has a weekend God. இந்த மதத்துல போகும்போது, நான் சொல்ற மதம் கிறிஸ்தவமா இருக்கலாம், மற்ற மதங்களா இருக்கலாம். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷ நாட்கள் இருக்குது. வெள்ளிக்கிழமையோ, சனிக்கிழமையோ, ஞாயிற்றுக்கிழமையோ. நம்ம இந்த 3 நாள்லயும் கூட இருந்திருக்கோம் ஒவ்வொரு டைம்ல. அது மதம் என்பது ஒரு நாளை பொறுத்து இருக்குது. இந்த மதத்துக்கு அந்த அந்த நாள்ல மாத்திரம்தான் வீக்கெண்ட் காட், அந்த ஒரு நாள்ல தேவன். யாருக்கெல்லாம் அந்த ஒரு நாள்ல மாத்திரம் தேவன் எனக்கு விசேஷமா இருக்கிறாருன்னு சொன்னா அது அவங்களுக்கு ரிலிஜன் இருக்கு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல விசேஷமான நாட்கள் என்று இல்லை. இட் இஸ் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும். இட்ஸ் நாட் அ ரிலிஜன். அது தேவனுடைய ராஜ்யம் என்பது மதம் கிடையாது. இட்ஸ் அ பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ஹெவன். பரலோகத்தை அன்றாட வாழ்க்கையிலே அனுசரிப்பது தான் தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நாள்லையும் அற்புதம் செஞ்சாரு. அவங்க ஓய்வு நாள்னு சொல்லும் போதும் அற்புதங்களை செய்தார். அதுல அந்த ரிலிஜியஸ் பீப்புள், அந்த யூதர்கள், பரிசேயர், வேதபாரகர், இவங்கெல்லாம் நீ ஓய்வு நாள்ல செய்கிறேன். ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் அதை தான் குற்றம் கண்டுபிடிச்சாங்க. அவர் வாரத்துல 7 நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து நடத்தி கொண்டிருந்தார், எல்லா நாள்லையும். ஆனால் அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இந்த ரிலிஜன் ஆளுங்களுக்கும் வித்தியாசம். எனக்கு தெரியும் நிறைய தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொடுக்குறவங்க அப்படியே பிஸி ஆயிடுவாங்க. வீக்கெண்ட்ல, சாட்டர்டேயோ சண்டேயோ நல்லா பிஸியா இருப்பாங்க. அப்புறம் வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே குவாய்ட்டா போயிடுவாங்க. அப்படி இல்லை. அது ரிலிஜன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. எந்த மார்க்கத்தையும் ஸ்தாபிக்க வரவில்லை. மதமும் மார்க்கமும் மனுஷன் உருவாக்கியது. தேவனுடைய ராஜ்யம் அன்றாட வாழ்க்கையில அதுக்கு அதுக்கு தாக்கம், எஃபெக்ட் இருக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அன்றாட வாழ்க்கையில. ஸ்பிரிச்சுவல் இம்பாக்ட் இன் யுவர் லைஃப் ஆன் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, எனி டே. ஆவிக்குரிய தாக்கம் உங்க வாழ்க்கையில வாரத்துல 7 நாள். ஆன் யுவர் ஜாப், உன்னுடைய வாழ்க்கை மேல தாக்கம் இருக்கணும். இன் யுவர் ஹவுஸ், உன்னுடைய குடும்பத்துல. இன் யுவர் மேரேஜ், உன்னுடைய திருமண வாழ்க்கையில. யுவர் ரிலேஷன்ஷிப், எல்லா உறவுகளிலும் அந்த ஆவிக்குரிய தாக்கம் இருக்கணும். இன் யுவர் எஜுகேஷனல் பர்சியூட்ஸ், நீ படிக்கிறாயானால் அந்த படிப்பின் நோக்கங்களில அந்த தாக்கம் இருக்கணும். இன் யுவர் ஸ்கூல், நீ படிக்கிற இடத்துல அல்லது வேலைத்தளத்துல எங்கேயா இருந்தாலும். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்பது உன்னுடைய சரீரத்துல, சிந்தையில, உன்னுடைய புத்திசாலித்தனத்துல, உன்னுடைய உணர்ச்சிகளில ரொம்ப பிராக்டிக்கலா அதனுடைய தாக்கம் இருக்கணும். Kingdom of God affects and impacts everything that is practical. எதெல்லாம் பிராக்டிக்கலா இருக்கோ அதையெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் பாதிக்கிறது. இது எப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் இதுல என்ன பெரிய ஒரு சவால்னா, நாம் எப்படி இந்த தேவ ராஜ்யத்தை பிராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில மாத்துறது. அதுக்காக தான் இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம பார்க்கிறோம். The gospel of the kingdom. ராஜ்யத்தின் நற்செய்தி. என்ன நற்செய்தி? இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், நிச்சயமாய். ஆனா தட் இஸ் நாட் ஆல். அதுக்கு மேல இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், என்ன இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் நம்மோட, இந்த முழு செய்தியையும் நாம் புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, அதுக்கு ஏற்றபடி நம்ம பிராக்டிக்கலான நம்ம அன்றாட வாழ்க்கையை மாற்ற வேண்டும். 5 காரியம் பார்த்தோம் இது வரைக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. 6வது, the kingdom of God means you are living under the laws of another government. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்னொரு அரசாங்கத்துக்கு சட்டங்களுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ராஜ்யம் என்றால் அர்த்தம். ஏற்கனவே நான் சொன்னபடி அது மதம் கிடையாது. இட் இஸ் an actual citizenship experience. நான் ஒரு குடிமகனாக இருக்கிறேன் இந்த ராஜ்யத்துல. ரிலிஜன் இருக்கு பாருங்க, சர்ச்னா அதுல மெம்பர்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல மெம்பர்னு ஒரு காரியம் இல்லை. நீங்களும் நானும் குடிமகன்களாக இருக்கோம் இந்த ராஜ்யத்துல. குடிமகன்னா அதுல பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம பார்க்க போறோம். நிக்கோதேமு கிட்ட பேசும்போது, இயேசு கிறிஸ்து பேசும்போது, நீ ராஜ்யத்துல பிறக்கணும்னா ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னா மறுபடியும் பிறக்க வேணும்னு சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்க சேரணும்னா ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஒரு பேரை மாத்திக்கிட்டு ஒரு ரெஜிஸ்டர்ல உங்க பேரை போட்டு யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டு இல்ல பாஸ்போர்ட்ல இதான் கிறிஸ்தவ மதம், இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் உலகத்தின் காரியங்கள். மதம், இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அப்ப ராஜ்யத்துல நீங்க குடிமகன் ஆகணும்னு தேவனுடைய ராஜ்யத்துல மறுபடியும் பிறந்திருக்கணும். உங்களெல்லாம் பத்தி தெரியாது எனக்கு. நான் எந்த சபையிலும் மெம்பர் கிடையாது என்னைக்குமே. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் நான் பிறந்த நாள் ஜனவரி 26ஆம் தேதி 1975 நாள். 75வது வருஷம். அன்றைக்கு நான் பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக மாறினேன். அன்னையிலிருந்து ஐ டோன்ட் கேர் இஃப் சம் சர்ச் டேக்ஸ் மீ, நாட் ஆல், இட் டசன்ட் மேட்டர். நான் பரலோக ராஜ்யத்தின், தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன். I am a citizen. Citizen is for somebody who is born in the kingdom. Amen. இது குறித்து இன்னும் கூட அதிகமாக யோசிக்க போறோம் வருகிற நாட்களில், எப்படி சிட்டிசன் ஆகிறதுன்னு சொல்லி. கடைசியாக இன்னொரு முக்கியமான ஒரு பிரின்சிபல் நம்ம இந்த நாள்ல, இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த எப்படி இந்த பூமியில ஒரு வல்லமை நமக்கு வருதுன்றது குறித்து இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். The most important power on earth is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் தான் நமக்கு முக்கியமான வல்லமையை தருகிறது இந்த உலகத்துல. இட் இஸ் த ஒன்லி லெஜிட்டிமேட் பவர். இந்த தேவனுடைய ராஜ்யம் தான் இந்த உலகத்துல உண்மையான ஒரு வல்லமை. அந்த வசனத்துல சொல்லியிருக்குது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். மற்ற எல்லாரையும் தள்ளுவாரு, உயர்த்துவார். ஆனால் அவர் மாத்திரம் முடிவில்லாத ராஜ்யம் வைத்திருக்கிறார். அதனால இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று இங்கே சொல்லும்போது
மனுஷன் இந்த பூமியிலே திரும்ப ஆளுகை செய்யும்படியாக, அதற்காகத்தான் இந்த தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்திருக்குது. உங்களையும் என்னையும் திரும்ப இந்த பூமியிலே ஆளுகை செய்யும்படியாக, மரணத்தின் மேலே ஆளுகை செய்யும்படியாக. The kingdom of God is a restoration of your dominion on over death. மரணத்தின் மேலேயும் நீங்க ஆளுகை செய்யும்படியாக தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. நமக்கு மிகவும் அருமையான சில பேர் ஒருவேளை இறந்திருக்கலாம், நம்ம இழந்து போயிருக்கலாம். அவர்கள் மரிப்பதை நம்மால தடுக்க முடியவில்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த மரணத்தை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கிறது. ஆனால் மதம் என்ன செய்யுதுன்னா, நமக்கு ஒரு நல்ல விதத்துல அடக்க ஆராதனைக்கு வழி சேர்த்துக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்காக பிரதர் அந்த சர்ச்சில் இன்னும் பாரம்பரிய சர்ச்சில் உட்கார்ந்துருக்கீங்க, மெம்பரா இருக்கீங்கன்னா, நமக்கு அடக்கம் செய்ய ஒரு இடம் வேணும். மதம் உங்களை அடக்கம் தான் செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நீங்களும் நானும் மரணத்தை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கிறது. The kingdom of God guarantees you a resurrection. தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் உயிர் தெழுவீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், The gates of hell shall not prevail against my kingdom. என்னுடைய ராஜ்யத்துக்கு எதிராக நரகத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அது என்னுடைய ராஜ்யத்தை நிறுத்த முடியாது. அந்த இடத்துல நரகம் என்று சொல்லும்போது ஹேடிஸ், which means grave, கல்லறையை தான் நரகம்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கு. The grave will not hinder or stop my rulership. என்னுடைய ஆளுகையை கல்லறைனால மேற்கொள்ள முடியாது. I will be your king even if you go to the cemetery. நீ உள்ள போனாலும், எங்க போனாலும் நான் உனக்கு ராஜாவா இருப்பேன். I am still your king. இன்னும் ராஜாவா இருக்கிறேன். I am not Lord of the dead, I am the God of the living. நான் மரித்தவர்களுக்கு கர்த்தர் அல்ல, ஜீவன் உள்ளவர்களுக்கு தேவனாய் இருக்கிறேன். ஆமென். ஏன்னா பாருங்க, இதெல்லாம் இந்த தேவ ராஜ்யத்தில் கற்றுக்கொள்ளணும். நாம் மரிப்பதே கிடையாது. எல்லா நேரத்திலும் நமக்கு ராஜா ஒரே ஒருத்தர் தான், தேவனாகிய கர்த்தர். லார்ட் காட் இஸ் அவர் கிங். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தேவன் அடிக்கடி சொல்வார், நான் ஈசாக்கின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும். இது திருப்பி திருப்பி சொல்வார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர்களுக்கு பின்னால வந்த பேத்தி பூட்டி கீட்டி எல்லாருக்கும் சொல்லுவார். எத்தனையோ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அங்க இஸ்ரவேல்ல, அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றாரு. அதுதான் ஒரு தடவை இயேசு கிறிஸ்து எக்ஸ்பிளைன் பண்ணார். மத்தேயு 22:32 யாராவது வாசிங்க. மத்தேயு 22:32. தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஆமென். அப்படியே அது மட்டுமா இருக்குங்க. இப்படி வசனம் இருக்கு, I am the God of Abraham, the God of Isaac and the God of Jacob. So he is the God of the living, not the dead. நான் சொல்லுங்க, வாசிங்க. ரெண்டு சேர்த்து வாசிங்க. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்றது, ஆபிரகாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மரித்தார்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் நான் இன்றைக்கும் ஆபிரகாமின் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறேன். He is still alive. இன்றைக்கும் ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறான். அப்படின்னா உங்களுடைய மிகவும் நெருக்கமாயிருக்கிற உங்களுடைய குடும்பஸ்தர்கள், ஊழியக்காரர்கள், நண்பர்கள், ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் தேவன் இன்றைக்கும் அவர்களுடைய கர்த்தராக இருக்கிறார். As far as God is concerned, தேவனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இழந்த எங்களுடைய சிறு பிள்ளை லயனல் இஸ் வெல், அவன் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான். God is still God of Lionel. லயனலுடைய தேவன் இன்னைக்கும் தேவனாக இருக்கிறார். அப்படிதான் நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஜீசஸ் இஸ் ஸ்டில் அ கிங். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை அப்படி ஆராதிக்கணும், துதிக்கணும். ஹி ஸ்டில் லார்ட். அவர் எப்பொழுதும் கர்த்தர்.
no matter what happens, because death cannot stop his kingdom. என்ன நடந்தாலும் எந்த மரணமும் அவருடைய ராஜ்யத்தை நிறுத்துவதில்லை. In Jesus mighty name, in Jesus mighty name, hallelujah. மரித்தவர்களை குறித்து துக்கத்தில் இருப்பது, கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்களை குறித்து துக்கத்தில் இருப்பது வீணான காரியம். என்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த போது தேவன் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. தேவன் அவர்களுடைய தேவனா இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அசையாத ராஜ்யம். அவர் மாறாத ராஜா. அவருடைய ராஜ்யத்தை பெற்றவர்கள் மரிப்பதே கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, நான் நீ மரித்தாலும் உயிரோடு இருப்பான்னு சொல்லி. அப்ப இந்த 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 நிறைய பிரின்சிபிள்ஸ் கற்றுக்கொண்டோம். இது இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இதை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து என்ன சொன்னார் என்று கொஞ்சம் கவனிப்போம். அதுக்கு முன்பாக நான் சில வசனங்களை உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். யாராவது படிச்சீங்களா அந்த வசனங்களை? படிச்சவங்க சொல்லுங்க. இருக்காங்களா இல்லையா ஆளுங்க? யாராவது படிச்சீங்களா? இன்னைக்கு அனுப்பிச்ச வசனத்தை படிக்கல? ஓகே. லூக்கா 4:43 நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து நீங்க யாராவது ஏதாவது ஒரு ஐடியா கத்துக்கிட்டீங்களா? யாராவது சொல்லுங்க. ஏன்னா எனக்கு உங்க இதெல்லாம் தெரியல, இங்க உங்க பேரெல்லாம் சொல்லுங்க. யாராவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு இடத்துல மாத்திரம் நான் பிரசங்கிப்பதற்காக நான் வரவில்லை. அது தேவைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா அடுத்த இடத்துக்கும் போக வேணும் என்கிற அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ see. வேற யாராவது? சொல்லுங்க சொல்லுங்க. ஓபன் பண்ணி ஒருத்தர் சொல்லுங்க. உமா. தேவனுடைய ராஜ்யம் எல்லாருக்கும் சொந்தம். ஒரு இடத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எல்லாருக்கும் சொந்தம் அப்படிங்கறதுல அவர் சொல்றாரு. அது சொன்னாரு. ஓகே. உமா. He wanted to correct the misconception about the kingdom, brother. And also wanted to announce the presence of king and the kingdom. Okay, very good. Okay. வேற யாராவது? சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்து தான் அவருடைய இங்க அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றவே அவர் வந்தார். அதான் அவருடைய வேலை. ஓகே. வேற யாராவது? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி புறஜாதிகளும் அறியணும் அப்படின்னு. ஐ see. ஓகே. வேற? அவருடைய அந்த அழைப்புல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாரு. எந்த சூழ்நிலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருந்தாரு. ஓகே. ஓகே. வேற யாராவது? எல்லா இடத்துக்கும் போய் அவருடைய சீஷர்ல செலக்ட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அவ்வளவுதான். ஒரு இடத்துல உள்ள சீஷர் மட்டும் இல்ல, எல்லாருமே அவர் சீஷர்லாம் இருக்கணும் அப்படின்னு அவர் இது பண்ணாரு. ஓகே. 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 அவர் போய் பிரசங்கிக்கணும். ஓகே. வேற? He was announcing that the kingdom of God is here and God's reign over Israel and was being restored. Okay. What is the main point? So far no one has told the point of this. Yes, Kanchan? He came to preach the gospel and he continuously want to move from one place to another. He not stay right here. So I must preach the good news of kingdom of God to other towns and as well, he said. Okay. Ponraj brother, சொல்லுங்க. The very purpose he came into this world is to establish the kingdom or preach about the kingdom of God. ஆமென். என்ன பொன்ராஜ் பிரதர் மைல்ஸ் பண்றவருக்கு கேட்டிருக்காரு. இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன்றதை நீங்க கவனிக்கல பாருங்க. There are two things Kanchan also missed. It is not just the gospel. What is the gospel? Kanchan, if I ask you what gospel Jesus was preaching, tell me. News of salvation. No, and liberation. he did not die yet on the cross. He was not resurrected yet. Correct? Yes. Jesus did not die yet. Jesus did not shed his blood. So when you think of gospel, Kanchan, you normally think of Jesus died for my sins. He was resurrected. He went to glory. Is that the gospel Jesus was preaching?
No, he came to heal the broken heart, to preach deliverance to his captives, to the Okay. captives, and recovering the sight of the blind, that is poor in the spirit, no? It says like that. Correct. Those are Gospel all opens the eyes of correct. those That is persons. correct. But those are all actions. What did he preach? You know, when he says gospel here, நற்செய்தி நீங்க சொன்னார். நான் இறைவனுடைய அரசின் நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும். I must preach the good news of the kingdom of God. நீங்க எல்லாரும் அதர் டவுன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது முக்கியம். அதுல உலகம் பூரா தான் பண்ணும். உலகம் பூரா ஆண்டவர் பண்ணல. அதர் டவுன்ஸ் இஸ் ஓகே. I must preach the good news of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை, ஒருவேளை தமிழ் பைபிள் உங்க பைபிள் அப்படி நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ராஜ்யத்தின் நற்செய்தியோ ஏதோ இருக்குது இந்த பழைய தமிழ்ல. தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை நான் பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஜீசஸ் இஸ் telling us exactly why you came to earth. எந்த ஒரு நோக்கத்துக்காக அவர் அனுப்பப்பட்டார் என்பதை இங்க கிளியரா சொல்றார். He said he came here to preach the good news of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இறைவனுடைய அரசின் நற்செய்தியை பிரசங்கிக்கவே இங்க வந்தார். It was to share information about his government. அவருடைய அரசாங்கத்தை குறித்து, தேவனுடைய அரசாங்கத்தை குறித்த காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்தார். Jesus was not sent to earth primarily to die on the cross. சிலுவையிலே மரிப்பதற்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்து அதற்காக முக்கியமாக அனுப்பப்படவில்லை. நல்ல கவனிங்க. நான் இந்த சிலுவை முக்கியம் என்று சொல்லுவோம். சிலுவையை குறித்த உபதேசம் முக்கியம். ஆனால் இயேசுவின் வார்த்தைகள்லயே பார்த்தீங்கன்னா, நான் இந்த நற்செய்தி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை பிரசங்கிக்க இதற்காக தான் முதலாவதாக நான் அனுப்பப்பட்டேன். அப்படின்னா சிலுவையில மரித்தது, 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தது, நடுவில் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம், எல்லா போதனைகளுக்கும் ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? அந்த நோக்கம் தேவனுடைய ராஜ்யம் திரும்ப வருகிறது. அப்படிதான் யோவான் ஸ்நானகனே அப்படிதான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணல. அவன பேர் யோவான் ஸ்நானகன் நம்ம சொல்றோம். அவன் பேர் யோவான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். அதே தான் இயேசு கிறிஸ்துவ ஆரம்பிச்சார். இப்போ லூக்கா 12 படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 31 to 33 வரைக்கும். அதை படிச்சவங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதுல ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிச்சா? Luke 12, 31 to 33. Any idea? Anything you learn? யாராவது சொல்லுங்க, ஓபன் பண்ணி. சொல்லுங்க, யாராவது ஓபன் பண்ணி சொல்லுங்க. முதல் என்கிற வார்த்தை பிரதர். எது? ஃபர்ஸ்ட் மோஸ்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கிராண்டிசன்? எல்லாவற்றிலும் நம் முதலிடத்தை வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப நாளா தெரியும் நமக்கு இல்லையா? ஒவ்வொரு காலையில இருந்து நாம செய்யற எல்லா காரியங்களிலும் அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே ஓகே. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. முதல்ல தேவனுடைய ராஜ்யம் என்றால் நமக்கு தெரிஞ்சாதான் அதை முதலாவதாக தேட முடியும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இவைகளை அங்க ஒண்ணு சொல்றாரு, இன்னொன்னு சொல்றாரு. சிறு மந்தையே பயப்படாதே, do not be afraid. நமக்கு எதை குறித்தெல்லாம் பயம் இருக்கு? பொதுவாக சொன்னா நமக்கு தீவிரவாதம், குண்டு, யுத்தங்கள், பொருளாதார சீர்குலைவு, வேலையை இழக்கிற பயம், பேண்டமிக் வருது, பெரிய பெரிய நோய்கள் வருது, இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்கலாம். எப்பொழுதும் இந்த தந்தி நியூஸோ இந்த வாட்ஸ்அப்போ பார்க்கும்போது பேட் நியூஸ் தான் வருது. அதை குறித்து பயத்துல இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, என் பிதா நீ பயப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆமென். சிறுமந்தையே பயப்படாதே, ஏனெனில் உங்கள் பிதா தமது அரசை உங்களுக்கு கொடுக்க பிரியமாய் திட்டமிட்டிருக்கிறார். சாலமன் எதுவும் சொல்லணுமா இதுல? சொல்லுங்க. இந்த சிறுமந்தையை பயப்படாதுன்னு சொல்றாரு. அவரோட அரசு ராஜ்யம் அவர் வந்து கொடுக்கப்படுது.
நம்ம வந்து எதை குறித்து எதிர்காலத்தை குறித்தியும் மற்ற நம்ம வந்து எதை பத்தி நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கும்போது இருந்தா நான் அதை குறித்து நம்ம அதிகமா பயப்பட பார்த்தேன், ஒரி பண்ண மாட்டேன் brother. என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி ஒரி பண்ண மாட்டேன், அந்த மாதிரி காரியம் brother. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானும் நீங்களும் தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டால், நம்ம அதை சம்பாதித்தால் வேற எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. when you understand the kingdom, your fear goes away. நீ ராஜ்யத்தை புரிந்து கொள்ளும் போது உன்னுடைய பயம் ஓடுகிறது. இன்றைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, கிராண்டிசன் சொன்னார் இல்லையா, நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேணும். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குதா இல்லையான்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் இருக்குது. உனக்கு நாளையை குறித்து பயம் இருந்தால், உன்னை சுற்றி நடப்பதை குறித்து நீ அதிகமாய் பயந்து கொண்டு கவலைப்பட்டிருந்தால், நீ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன், ஆனா ராஜ்யத்தின் பிள்ளை அல்ல. ரிலிஜியஸ் பீப்புள் ஆர் அஃப்ரைட், பட் கிங்டம் பீப்புள் ஆர் போல்ட். மதத்துல இருக்கிறவங்க, மதத்துல இருக்க ஜனங்க, அது எந்த மதமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கிறிஸ்தவத்தை நான் மதம் என்று அழைக்கிறேன், ஏன்னா மதமாக மாற்றி விட்டார்கள். அங்கிகளை போட்டுக்கொண்டு, ஆலயம் என்று ஒரு பில்டிங்கை வைத்து கொண்டு, நிறைய காரியங்கள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், முறைமைகள், அனுசரிப்புகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுவும் ஒரு ரிலிஜன் ஆயிடுச்சு. அப்படி எந்த ரிலிஜன்ல இருந்தாலும் அவர்களுக்கு பயம் இருக்குது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் தைரியமா இருக்கிறார்கள். ஆமென். ஏன் இது முக்கியம் இயேசு கிறிஸ்துவுக்கு? இந்த ராஜ்யம் ஏன் முக்கியம்னு சொல்லும்போது பாருங்க, இந்த ராஜ்யத்தின் அருமை, இந்த ராஜ்யத்துக்கு இருக்கிற மதிப்பை குறித்து இயேசு என்ன சொல்றாரு? நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? மத்தேயு 13 45, 46, 44 படிச்சிருப்பீங்க. அதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? இந்த 44, 45, 46 இந்த 3 வசனம் யாராவது வேணா வாசிங்க. மத்தேயு 13, 44 46 வரைக்கும். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். ஆமென். இங்க இந்த பரலோக ராஜ்யத்தை இப்படி ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் முன்னாடி படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா இது எவ்வளவு புரிஞ்சிச்சோ தெரியல. ஏன்னா பரலோக ராஜ்யம் என்றாலே என்னன்னு நமக்கு தெரியாத போது அதை குறித்து நிறைய காரியங்களை சொல்றது ரொம்ப மதிப்புள்ளதுன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது எல்லாவற்றையும் விட மிக விலையோ ஏறப்பட்டது. அதை வாங்கிறதுக்காக இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு யாராவது ஒருத்தர் பேர், நீங்களே உங்க பேரை யோசிச்சுக்கோங்க, நான் உங்க பேரை சொல்லல. உங்ககிட்ட வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற வீடு, பேங்க்ல இருக்க பேலன்ஸ், நீ சம்பாதிச்சிருக்க எல்லா பணம், சொத்து சேர்த்து வச்சிருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, சிஸ்டர்ஸ் நீங்க வச்சிருக்க எல்லா நகையும், நல்ல பட்டு சாரி, அந்த சாரிலாம் வச்சிருக்கீங்கல்ல, எல்லாம் நல்ல விலையோர்ந்த ட்ரெஸ். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒன்ன விடாம எல்லாத்தையும் வித்துரு, இத உனக்கு பரலோக ராஜ்யத்தை வாங்குன்னு நான் சொன்னா இதெல்லாம் வித்துரு. எதுக்கு அதை சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து இங்க சொல்லி கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ வாங்குற எதையும் விட மிகவும் முக்கியம். அவர் சொல்றாரு, இது பரலோக ராஜ்யம் 44 வருஷத்துல ஒரு வயலில் மறைந்து கிடக்கும் புதையலுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒருவன் கண்டுபிடித்த போது அவன் அதை திரும்பவும் மறைத்து வைத்து விட்டு பின்பு போய் தன் மகிழ்ச்சி நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த வயலை வாங்குகிறான். அந்த வயல் எவ்வளவு முக்கியம், அது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லாவற்றையும் விட முக்கியம். அதுதான் அதோட அர்த்தம். அவர் சொல்றாரு, எதையாவது நீ தேடினால் உலகத்துல உண்மையா நம்ம ஒத்துக்கணும். இப்ப எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு அமௌண்ட் வச்சுக்கலாமே, ஐ டோன்ட் நோ, இந்தியன் ருபீஸ் சொன்னா ஒரு 20 கோடி ரூபான்னு வச்சுக்கலாமே, தெரியல எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு. 20 கோடி நல்ல அமௌண்டா சாலமன்? அதிகமான அமௌண்ட், 1 கோடியே போதும். 1 கோடியே போதுன்ட்டார். ஓகே, உங்களுக்கு 1 கோடி. வேற யாருக்கும்? சாலமனுக்கு ஊர்ல இருக்கிற நிலைமை தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். 1 கோடிக்கு இப்போ ஒரு
1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கூட வாங்க முடியாது பாம்பேல. 20 கோடின்னு வச்சுக்கலாம். 1 மில்லியன் திரம்னா 20 கோடி வரும்னு நினைக்கிறேன், இல்லை கிருபா? ஸோ அப்படி வச்சுக்கலாம். அதை விட இது முக்கியம்னு நம்ம எத்தனை பேர் யோசிப்போம்? ஆனால் இயேசு கிறிஸ்து தான் சொல்றார், எதையாவது நீ தேடி கொண்டிருந்தால் கோ ஆஃப்டர் திஸ் ஒன் திங், த கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோக ராஜ்யம் தான் முக்கியமானது, அதை போய் தேடு. அது எப்படி எதுக்கு அர்த்தம் என்ன? இதை தவிர வேற முக்கியமானது இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு ஐடியாவை பாருங்க, மைண்டை பாருங்க. இயேசு கிறிஸ்து தேவன். இப்போ இவர் அங்க பேசும்போது அவர் பூமியில மாம்சத்துல வந்திருக்காரு. அங்க வந்து மாம்சத்துல வந்தவர், பரலோக ராஜ்யத்திலிருந்து கீழே வந்தவர் சொல்றாரு, இதான் ஏன் முக்கியம். இங்க பாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ இருக்கிறதெல்லாம் விற்கலாம், ஆனா இதை வாங்கினா வாங்கிக்க. அப்படியே சொன்னார் ஒரு ஆள்கிட்ட. அவன் நல்ல ஐஸ்வர்யமா இருந்தவன். அவன்ட்டு சொன்னார், எல்லாத்தையும் வித்துட்டு இங்க ஏழைகள் கொடுத்துருவான். அவன் வருத்தப்பட்டு போயிட்டான். அப்ப முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாரு? தயவு செய்து சகோதரனே சகோதரியை கவனிங்க. ப்ளீஸ் லிசன் டு திஸ். ஜீசஸ் இஸ் சேயிங், ஸ்டாப் பர்சூவிங் ப்ராஸ்பரிட்டி. ஐஸ்வர்ய திருச்சியையும் தேடுவதை நிறுத்துங்க. ஸ்டாப் இட். ஸ்டாப் பர்சூவிங் ப்ராஸ்பரிட்டி. செல்வ திரட்சியை நாடுவதை தேடுவதை நிறுத்து. அந்த மனுஷன் அவனுக்கு இருந்ததெல்லாம் விற்று, அவனுக்கு இருந்த வீடு, நிலம், விலை உயர்ந்த நகைகள், உடுப்பு, அவன் பேங்க்ல வைத்திருந்த எல்லா பணம் எல்லாவற்றையும் விட்டு வந்தான். அப்படின்னா இதை விட ஒரு வீட்டை விட முக்கியமா, அந்த நகையை விட முக்கியமா, நான் வச்சிருக்கேன் பட்டு சாரி, அதை விட முக்கியமா, அல்ல நீங்க ஒரு பிசினஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிசினஸை விட இது முக்கியமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அது எல்லாம் ஏன்? அது எல்லாமே நீ வித்து இது வாங்கினா, அது எல்லாம் நீ தேடுகிற எல்லாமே இது ஒண்ணுக்குள்ள இருக்குது. ஆல் ஆஃப் தட் இஸ் திஸ் ஒன் திங். இன்னொரு காரியம் தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. இஃப் யூ சீக் திங்ஸ் யூ ஆர் நாட் இன் த கிங்டம். நீ பொருட்களை தேடினால் நீ ராஜ்யத்துல இல்லை. ஃபாதர் பெக்மன் ஒரு அழகா பாட்டு எழுதினார், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம் போகல, நீ ராஜ்யமே இல்லை உன்கிட்ட. அபிஷேகம் 2வது பட்சம், ராஜ்யமே விட்டுருச்சு. இஃப் யூ சீக் திங்ஸ் யூ ஆர் நாட் இன் த கிங்டம். இஃப் யூ சீக் த கிங்டம் யூ டோன்ட் சீக் திங்ஸ். நீ ராஜ்யத்தை தேடினால் நீ பொருட்களை தேடுவதில்லை. இன்றைக்கும் நீ பொருட்களை தேடிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னா இன்னும் ராஜ்யத்துக்குள்ள வரல. இது மிகவும் முக்கியம். நீ சொல்லலாம், சகோதரனே எனக்கு உங்களை பத்தி தெரியாது, உங்ககிட்ட ஒருவேளை பணம் இருக்கலாம், நான் இன்னும் கடன் கட்டணும், பில் எல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் மனசுல நினைச்சிட்டு இருக்கலாம். இவர் என்ன இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாருன்னு. நான் சொல்றது இயேசு கிறிஸ்து சொல்றேன். த ஃபாதர் நோஸ். உன் பிதா அறிந்திருக்கிறார். இல்ல பிரதர், நான் ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பில்லெல்லாம் கட்டணும், இந்த கடனெல்லாம் கட்டி முடிக்கணும்னு. நான் தேவனை நம்புகிறேன், தேவனை நான் துதிக்கிறேன், அதிகமாய் இந்த வாரம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்றேன், த ஃபாதர் நோஸ். பிதாவுக்கு தெரியும். நீ ஜெபிக்க போகும்போது இன்னைக்கும் உன்னுடைய ஜெபத்துல 1 2 3 இந்த வேலையில இந்த ஒரு காரியத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இங்க ஓவர் டைம் அடிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், என் பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், இது பண்ணணும், அதே தான் என் ஜெபத்துல லிஸ்ட் போட்டுருந்தா யூ ஆர் நாட் இன் த கிங்டம் எட். நீ ராஜ்யத்துல இல்லை. அதுவே என்னுடைய ஜெப வாழ்க்கையாய் மாறினால், இஃப் தே பிகம் யுவர் ப்ரேயர் லைஃப், யூ ஆர் நாட் இன் த கிங்டம் எட். நீ இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துல இல்லை. ஏன்னா இது பாருங்க, ஒரு நுணுக்கமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்காக ஜெபம் பண்றதை நிறுத்து. மத்தேயு 6வது அதிகாரத்துல சொன்னார், நீ எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எப்படி வாழ்வேன்னு சொல்லி ஏன் நீ கவலைப்படுற? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உன்னுடைய பிதாவுக்கு உன்னுடைய தேவைகள் தெரியும். யுவர் ஃபாதர் நோஸ் யூ நீட் திஸ். ஆமென். டோன்ட் ஃபர்கெட் திஸ் வேர்ட், யுவர் ஃபாதர் நோஸ்.
உன் பிதாவுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிதாவுக்கு தெரியும். சொல்லுங்க. என் மைக்கோ பிதாவுக்கு தெரியும். ஆமென். என் பிதாவுக்கு தெரியும். பிதாவுக்கு தெரியும். பிதாவுக்கு தெரியும். எப்பெல்லாம் கவலையும் பயமும் வருதோ, ராஜ்யத்தின் பிள்ளைகள் இதை சொல்லணும். மை ஃபாதர் நோஸ், என் பிதாவுக்கு தெரியும். அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில வாழ ஆரம்பிக்கணும். We have to live that word. We are not living that word. நீங்களும் நானும் பிதா ஏற்கனவே எனக்கு கொடுத்ததை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுவது சரியா? அது அவருக்கு ஒரு இன்சல்ட், அவமதிக்கிறதா? இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்திய வார்த்தையை சொல்லுங்க. The Father, அவர் சொல்றார், the Father knows, பிதாவுக்கு தெரியும். நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம்? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சவன அப்பா அப்படிதான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். I pray Father, Father, பிதாவே, அப்பாவே என்று ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். அப்பா என்று சொன்னால், பிதா என்று சொன்னால், அவர் எல்லாவற்றுக்கும் ஊற்று. He is the source. எல்லாவற்றையும் தாங்குகிறவர். He is the sustainer. அதுதான் பிதா என்று அர்த்தம். இட்ஸ் a word அப்பா. அப்பான்னா அதான் அர்த்தம். நீ பில்லு பே பண்ணணும், அதை பத்தி ஏன் கவலைப்படுற? உன்னுடைய அப்பாவுக்கு தெரியும். யுவர் அப்பா நோஸ். அது இந்த தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு திறவுகோலாக இருக்கு. என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிறைய திறவுகோலை பின்னாடி பார்க்க போறோம். ஒண்ணு you don't pray for things, but seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added. இந்த ராஜ்யத்தின் திறவுகோல், பிரதர் சொன்னார் இல்லையா, கிராண்டிசன், நான் ராஜ்யத்தை தான் தேட. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிராக்டிக்கலான அர்த்தம், நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படின்னா அந்த கூட கொடுக்கிறது உங்க பிசினஸ் கிடையாது, அது அவரோட பொறுப்பு. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது தான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்க பொறுப்பு. இதுதான் கீ. ஆமென். அப்படின்னா என்னுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்கள், அவருடைய ராஜ்யத்துடைய அஜெண்டா. தேவன் ராஜ்யத்தை குறித்து இந்த நாள்ல அபுதாபியில என்ன செய்ய விரும்புகிறார், சென்னையில என்ன செய்ய விரும்புகிறார், உங்க ஊர்ல. நாட் யுவர் பிரைவேட் இஷ்யூஸ், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறது இது இல்லை. இதை எடுத்து நான் பிராக்டிக்கலா யோசிச்சுக்கிட்டேன். நான் என் மனைவியின் ஜெபிக்கும் போது, இப்பெல்லாம் காலையில கம்யூனியன் இருக்குன்னு உண்மையிலே சொல்றேன், ஆவியில நிரம்பி நாங்க ஜெபிக்கும் போது பர்சனலா எங்க குடும்பத்துக்குன்னு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுல 10%, ஒருவேளை 10% எங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க வேணாம்னு சொல்றேன். அது ஒருவேளை 10% இருக்கும், 90% மற்றவர்களுக்காக. அப்படிதான் ஆவியானவர் நடத்துறாரு. your prayer life is not supposed to be consumed by your interest. It is supposed to be consumed by his kingdom interest. அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்ககிட்ட ஏற்கனவே நான் ஒன்னு கொடுத்துட்டேன். சாலமன், உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், புரியுதா? கொடுத்துட்டேன். நீங்க என்ன செய்யணும்? அதை வந்து நான் யூஸ் பண்ண எடுத்து செலவழிக்கணும் பிரதர். என்னைய பார்க்கும்போது என்ன சொல்லணும்? உள்ள ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் பிரதர், மனசுல நன்றி தேங்க்ஸ் சொல்லுவீங்க இல்லையா? அப்ப தேவன் சொல்றாரு, நீ இதை தேடுன உனக்கு ஏற்கனவே கூட கொடுக்குறேன்னு. நீங்க தேவனை தினம் காலையில பார்க்கும்போது, ராத்திரி பார்க்கும்போது, தேவனை எப்பெல்லாம் அணுகிறீங்களோ அவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், அப்படியா? அதான் எதிர்பார்க்கிறார் தேவன். என்ன செய்யணும்? இப்ப என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு சாலமன், ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன்னா என்ன சொல்லுவாரு? பார்க்கும்போது தேங்க்ஸ்ன்னுவார். தேவன், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவன் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டார். ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆடட். என்ன உனக்கு வேணும்னு எனக்கு தெரியும், இதை பத்தி கவலைப்படாதுன்னா ஃபினிஷ். அப்ப நான் தேவனுக்கு முன்பாக எப்படி வரணும்? எதோட வரணும்? யாராவது சொல்லுங்க. தேவனுக்கு முன்னாடி நான் ஜெபிக்க வரும்போது எந்த ஒரு மனதோட வரணும்? நன்றி அறிதல். ஆமே, அப்படியே சொல்லிருக்கு. கம் பிஃபோர் த லார்ட் வித் தேங்க்ஸ்கிவிங். கர்த்தருக்கு நன்றி அறிதலோட அவருக்கு முன்பாக வாங்க. ஏன்?
he already got what you need. அவர் உனக்கு உன் தேவைகளை அறிவார், உன் தேவைகளை எல்லாம் ஏற்கனவே அவர் சந்தித்து விட்டார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது தனக்கென்று ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கல. ஒருவேளை கெத்செமனே தோட்டத்துல கூட ஜெபிச்சாரு. அவர் தனக்காக இல்ல, அந்த காரியத்துல அவர் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேணும்னு ஜெபித்தார். அவர் கொஞ்சம் மாம்சத்துல அந்த நேரத்துல அதிகமாய் பிரஷர் வந்துச்சு. இட்ஸ் a kingdom key. You don't never pray for food. உன்னுடைய எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், அதுக்காக இல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நீ சொல்றாரு, இதுக்காக நீ ஒரி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லும் போது, நீ இதையே சொல்லிட்டு இருக்கும் போது, நீ ஆசீர்வாதத்துக்கு நீ தடுப்பா இருக்கிறா. You block the blessing if you don't do what God says. Every time you pray for things, you are stopping them from coming because you are insulting your father. எனக்கு இது வேணும், அது வேணும், இதை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இந்த ஒரு ஜுவல் வாங்கணும், இந்த ஒரு வீடை கட்டணும், இதையே ஒழிப்பிக்கிட்டு இருக்கும்போது, நான் என்னுடைய பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்தவர், எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர், அவரை நான் அவமதிக்கிறேன், அவரை நான் இன்சல்ட் பண்றேன். Every time you ask for this thing, that thing, he cannot give it because you are supposed to be asking for his will to be done, not for your bills to be paid. எப்பெல்லாம் நான் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும்போது, நான் கேட்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லி கொடுத்தது, உம்முடைய சித்தம் நடக்க வேண்டும், என்னுடைய பில் எல்லாம் நீங்க பே பண்ணணும்னு இல்லை, உம்முடைய சித்தம் நடக்க வேணும்னு தான் நீங்க பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆமென். அவர் சொல்றாரு, பிதா என்கிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட சொல்றாரு, ஜெபம் பண்ணு, நீ இருக்கிற இந்த நகரம் ரட்சிக்கப்பட வேண்டும். உன்னோட வேலை செய்யறாங்களே, அந்த பாவத்திலேயே இருக்கிறாங்களே, தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான், ட்ரக்ல இருக்கிறான், குழப்பத்துல இருக்கிறான், விவாகரத்துல போயிட்டு இருக்காங்க, அடித்தடி போட்டுக்கிறாங்க உங்க கூட இருக்கிறவங்க, அந்த பாவிகள் இயேசு கிறிஸ்துட்ட வரணும்னு ஜெபம் பண்ணுன்னு எதிர்பார்க்கிறார். இந்த நாடு, நம்ம இருக்கிற நாடு, தேவனுடைய பிரசன்னத்தினாலே மறுரூபமாக வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் செய்யறது. அதுதான் பிராக்டிக்கலா செய்யறது. எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுன்னா, கிராண்டிசன் சொன்னாரு முதல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு என்ன முக்கியமோ, தேவனுடைய திட்டத்துல என்ன முக்கியமோ அதை ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. அதுதான் seek ye first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுவது, அவருடைய நீதியை தேடுவதுன்றது நம்ம லைன் எல்லாம் அங்க லைன் பண்ணி வச்சுக்கணும் அவரோட நீதியோட. அப்ப மற்றதெல்லாம் கூட கொடுக்க ஆரம்பிச்சுவார். ஆமென். ஏன் சொல்ல வரேன்னா, பிரதர், நீங்க மத்தேயு 16ல இன்னைக்கு ஒரு தடவை படிச்சோம் 2-3 மாசத்துக்கு முன்னாடி, 5-12 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் பரிசேயருங்கிற புளித்தமாவை குறித்து எச்சரிப்பாருங்கன்னு சொல்லியிருந்தார். He was warning them about the yeast of the Pharisees. அந்த ஆட்கள்லாம் சாப்பாட்டை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நம்ம பிரெட் கொண்டாடலையோ அப்படின்னு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு சீஷர்கள்ட்ட, தப்பான காரியத்தை பொறுத்து நீ கவலைப்பட்டு இருக்க. நான் இயேசு சொல்றாரு, நான் நீங்க வந்திருக்கிறதே நீ ராஜ்யத்துல இருக்கிற, இன்னைக்கு நீ ராஜ்யத்துல இருக்கிற, அதனால நீ கவலைப்படாத. பாரு, நான் 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேர் பொசிஷன்ல, நீ ராஜ்யத்துல இருக்கும்போது கவலையை நிறுத்திட்டு நன்றி சொல்ல ஆரம்பி. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அந்த 5 அப்பத்தை 2 மீனை எடுத்துட்டு நன்றி செலுத்தினார். ஏனென்றால் அவர் ராஜ்யத்துல இருந்ததுனால ராஜ்யத்துல இருக்கிற வல்லமை அவருக்கு தெரியும். அந்த ராஜ்யத்தின் வல்லமை இந்த காரியங்களை செய்து விட்டது, பிதா ஏற்கனவே இந்த அற்புதத்தை செய்து விட்டார் என்று அவர் நன்றி சொல்ல ஆரம்பிச்சார். யூ see the highest form of faith is thanksgiving. விசுவாசத்தின் உச்சி என்னன்னா நன்றி செலுத்துவது. When you thank him before you see, it means that you got faith. உன் கண்ணால பார்ப்பதற்கு முன்பாகவே நீ தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தால் உனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தம். ஏனென்றால் உன்னுடைய பிதாவுக்கு தெரியும், அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டும் என்று ஜெபி. அவருடைய ராஜ்யத்திலே நீ போகும்போது, நீ போகிற வழியில, உன்னுடைய ஜேர்னியில, உன்னுடைய பயணத்துல வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பார். இட் இஸ் நாட் அபவுட் கெட்டிங் திங்ஸ். சொத்து சேர்ப்பது முக்கியம் இல்லை. இட் இஸ் அபவுட் கெட்டிங் இன் டு த கிங்டம், ராஜ்யத்துக்குள்ள போவது. இட் இஸ் அபவுட் கெட்டிங் அலைன்ட் வித் த கவர்மெண்ட் ஹூ ஹேஸ் எவ்ரி திங். உன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்திலே, அவருடைய அரசாங்கத்திலே உனக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. அதோட நான் லைன் அப் ஆகணும், அந்த லைன்ல வரணும். ஆமென். அதனால நம்ம எல்லாரும் கூட ஒரு நிமிஷம் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், நான் கவலைப்பட்டதிலிருந்து மனம் திரும்புகிறேன், நான் கவலைப்பட்டதிலிருந்து இப்பொழுதே நான் கவலையை நிறுத்துகிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், கரத்தை உயர்த்தி. நான் இனிமேல்
என்னுடைய நான் உள்ளே இருந்து உள்ளார்ந்தமா சொல்லணும், நான் கவலையை விடுகிறேன். ஐ சீஸ் worry ரைட் now. கவலையை விடுகிறேன் ஆண்டவரே. ஐ ட்ரஸ்ட் மை ஃபாதர். என் பிதாவை நான் முழுவதுமாக நம்புகிறேன். எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். என்னுடைய இந்த வாழ்க்கையின் பயணத்துல எல்லாம் எனக்காக ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஐ தேங்க் யூ ஃபாதர் ரைட் now. பிதாவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. எல்லாரும் நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இட் இஸ் ஆல்ரெடி டன். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். எவ்ரிதிங் யூ நீட் ஆல்ரெடி ஆன் எர்த் இஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட். இந்த பூமியிலே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே தேவன் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய பிதா, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கா, உலகத்துல இருக்கார். அவருக்கு எல்லாம் இந்த பூமியில இருக்கிற எல்லாம் சொந்தம்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணக்கார அப்பா இருந்தாருன்னா, உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பணம் தேவையா இருக்குது, ஒரு 1 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் தேவையா இருக்கு. கஷ்டப்படுவாரா? அவர் அங்கங்க இருக்கிறத எடுத்துட்டு அவர் அக்கௌண்டன்ட்டை கூப்பிட்டு இந்த பணத்தை அனுப்புன்றுவார், இங்கேருந்து எடுத்து. நம்ம அப்பாவுக்கு எல்லாம், நம்ம பரலோக பிதா எல்லாவற்றையும் சொந்தக்காரர். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வயல் வேணுமா, அவர் ரொம்ப தலையை சொஞ்சு கஷ்டப்படுவாரா? இல்ல இல்ல இல்ல, அவர் எல்லாவற்றையும் மாற்றி அந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீயும் நானும் நெற்றி வேர்வை ஓட்டி அதையும் முக்கி முனக்கி சம்பாதிச்சாதான் இல்லவே இல்லை. நீங்க உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது. தேவன் உங்க பிதா கொடுத்துட்டாருன்னு நம்புங்க. அது உங்களை பார்த்து வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க பொருளை தேடி ஓட வேணாம், பொருள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீங்க இந்த சம்பாத்தியத்தை தேடி ஓட வேணாம், சம்பாத்தியம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் சகோதரனே, உன்னை தொடரும் சகோதரியே. ஆமென். goodness and mercy will follow you. Don't follow that, it will follow you. God says, I am your father. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடைய பிதா. What you need, I will bring it to you. உனக்கு என்ன தேவையோ நான் அதை கொண்டு வருவேன். When you need it, I will bring you. உனக்கு எப்ப தேவைன்னு எனக்கு தெரியும், அப்ப கொண்டு வருவேன். So stop begging me and stop thanking me right now. நீ பிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டு, என்னிடத்துல வந்து பிச்சை கேட்பதை நிறுத்திவிட்டு எனக்கு நன்றி செலுத்த ஆரம்பி என்று பிதாவானவர் சொல்லுகிறார். The most important thing in the world is the kingdom of God. இந்த உலகத்துல முக்கியமானது பரலோக ராஜ்யம். எல்லாவற்றையும் விற்றுவிட்டு பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள். ஏனென்றால் உனக்கு தேவையானது, உனக்கு தேவை என்று தெரிகிறதை விட பெரிய காரியங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஆமென், ஆமென். இந்த நாளிலே சகோதரனே, சகோதரியே, I set you free in the name of Jesus, in the mighty name of Jesus from worry. கவலையிலிருந்து உன்னை நான் இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்கிறேன். உனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை நான் விடுவிக்கிறேன். அதை அதட்டி இந்த இடத்துல இருந்து அந்த நீ இப்ப உன்னுடைய கடன், நீ இப்ப பே பண்ண வேண்டிய காரியங்கள், அந்த பில், அந்த எல்லா விதமான பயம், உன்னுடைய பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இவைகள் எல்லாம் கொண்டு வருகிற இந்த அழுத்தம் கொண்டு வருகிறத ஆவியை இயேசுவின் நாமத்திலே உன்னிடத்திலிருந்து விடுதலை செய்கிறேன். குடும்பத்திலிருந்து உன்னை அந்த 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 அசுத்தாவியை விரட்டி விடுகிறேன். I deliver you from the spirit of oppression in Jesus name. Amen. இந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே நீ சுதந்திரவாளியாக இருக்கும்படியாக, ஃப்ரீயாக இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்திலே அகற்றி போடுகிறேன். Right now it should leave you now. Right now it should leave you. இந்த நிமிஷத்திலேயே உனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி வெளியே போகணும். Do not be afraid of your tomorrow. உன்னுடைய நாளையை குறித்து நீ பயப்படாதே. That is the kingdom business. அது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் அது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ராஜ்யத்திலே உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. You got a good future in the kingdom of God. எந்த பொருளாதார சீர்குலைவோ வேலை இல்லாத திண்டாட்டமோ தேவனுடைய ராஜ்யத்திலே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கூட மைக் ஓபன் பண்ணி கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல எல்லா பயத்துக்கும் நீங்களானவர்கள் கரத்தை உயர்த்தி நன்றி.
பரலோக ராஜ்யத்திற்காக உம்முடைய ராஜ்யத்திற்காக எங்களை all you have done in our life. ஆமென். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி முடிப்போம். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே செய்த சகல அவர் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி நானனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இறக்கங்களினாலும் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. Praise the Lord. 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 Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, ஐயா. Praise the Lord, Lina. Praise the Lord, Jera. Praise the Lord. Praise the Lord.